ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெரிநாக் அப்படின்ற ஒரு பிளேஸில் முகால் கார்டன் பார்க்க போகிறோம். முகால் கார்டனும் சொல்லுவாங்க, பார்க்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம். அங்கே என்ன ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலம் ரிவர் சொல்லுவாங்கள்ல, ஜலம் நதி. அது வந்து ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ் வந்து அதுதான். அந்த ரிவரே ஸ்டார்ட் ஆகிற பிளேஸு. இப்போ இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பனிஹால்லேருந்து ஹில்லஷா ஸ்டேஷன் வந்து கிட்ட. அதனால் நாங்கள் அங்கேருந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து அனந்த்நாக், காசிகுண்ட், ஹில்லஷா அந்த 3 ஸ்டேஷனில் எந்த ஸ்டேஷனில் வேணாலும் நீங்கள் இறங்கிட்டு போக முடியும். ஆனால் ஹில்லஷாலேருந்து போனீங்கன்னா கொஞ்சம் நியர்பை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். இப்போ நாங்கள் வந்து ஹில்லஷாலேருந்து தான் போயிட்டுருக்கோம். ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது போல் தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லலாம் ஆட்டோ அது போல் போகும். இங்கே வந்து கார் தான் போகுன்றதுனால நாங்கள் காரில் தான் போயிட்டுருக்கோம். ரோடு இப்படி தான் போயிட்டுருக்கணும். மெயின் மார்க்கெட் வரும், வெரிநாக் மார்க்கெட் வரும். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாவே உங்களுக்கு இந்த பார்க் வந்துடும். இதான் இந்த பார்க்கு. இங்கே வந்து விளையாடுறதுக்கெலாம் எதுவும் இருக்காது. பட் நேச்சராக சூப்பராக இருக்கும். அவங்க வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து எந்த பூவும் பூக்கலை. பட் நீங்கள் ஏப்ரல் தாண்டி வந்தீங்கன்னா சூப்பராக பூ பூத்துருக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. கீழேயும் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பூ ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 24 ருபீஸ் வாங்குறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 ருபீஸ் போல் வாங்குறாங்க. நம்ம ஊர் காக்காலாம் வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். இந்த ஊரில் வந்து நம்ம ஊர் அண்டங்காக்கா சொல்லுவோம்ல, அந்த அண்டங்காக்கா வந்து இங்கே நிறைய ஃபேமஸாக இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இருக்குது காக்கா. இதுதான் அந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ் வந்து குளம் போல் இருக்குது. சுற்றி அந்த ஆக்டகனல் ஷேப், அந்த 8 இது சொல்லுவாங்கள்ல, அந்த ஆக்டகனல் ஷேப்பில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மொஹால் அந்த டைமில் தான் பண்ணான்னு சொல்கிறாங்க. அது ஃபுல்லாக அப்படியே நம்ம சுற்றி அந்த கேட் வழியாக நம்மளால் வர முடியும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி வந்து ரியலாக இந்த கலர் இல்லை. சுற்றி மலையோட அந்த பச்சை தான் இந்த கலராக இருக்குது. பட் கையில் எடுத்து பார்த்தா இந்த கலர் இல்லை நம்மளுக்கு. இங்கே ஃபஸ்ட்டு கேட்லேயும் லாஸ்ட்டு இதில் மட்டுமே இது போல் ஒரு லிங்கம் போல் இருக்குது. சாமி போல் இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. உள்ள மீன் நிறைய இருக்குது. நம்ம ஊர்லலாம் குளத்துக்கு போனால் பொரி அது போல் தான் போடுவோம். பட் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரொட்டி போடுறாங்க, சப்பாத்தி போடுறாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த கேட் வழியாக போனோம். நாங்கள் வந்து இந்த கேட் வழியாக வெளியே வந்துட்டோம். நடுவில் பாருங்கள், அந்த குளத்துலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. இந்த கேட் வழியாக தான் வெளியே வந்துட்டோம். அந்த குளத்துலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அந்த கீழேருந்து பூமியிலேருந்தே ஊறிட்டு இருக்கும். தண்ணி ஊறி ஊறி வெளியே வரும் அப்படி சொன்னாங்க ஸ்டார்ட் ஆகிறது. பட் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு கொப்பளிக்கிற போல் இருக்குள்ள தண்ணி வெளியே வரப்போ, அது போல் எதுவுமே இல்லை. நார்மல் குளம் மாதிரி இருக்குது. ஒரு அலை கூட இல்லை. பட் தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வருது வெளியே. எப்படி வருது பாருங்கள். ஒரு 3 வழியாக பிரிஞ்சு லாஸ்ட்டாக வந்து சேருது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன கோவில் போல் இருக்குது. பட் க்ளோஸில் இருக்கனால என்ன சாமி இருக்குன்னு தெரியல. எந்த அளவுக்கு நல்லா ஃபோர்ஸாக வருது பாருங்கள். ஆனால் அந்த குளத்தில் வந்து இது போல் எந்த அசைவுமே இல்லை. அப்படியே நார்மலாக இருக்குது. தண்ணி ஊற்றி வச்சு போல் இருக்குது. இது போல் இங்கே வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கலாம். பட் இப்போ வந்து விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தண்ணி வந்து சில்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏப்ரல், மே அந்த டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சில்னஸ் வந்து கம்மியாயிட்டு ஜாலியாக விளையாடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பார்க்கில் வந்து நம்ம பசில்ஸ் விளையாடுவோம்ல, உள்ளே அந்த பால் போயிட்டு அது உள்ளே சுற்றிட்டு சென்டரில் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போல் ஷேப்பில் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. என்னோடய தம்பிக்கு ஓடுறது நல்லா பிடிச்சிருந்தேன்னு ஜாலியாக ஓடிட்டு இருந்தார். நைட் டைம்லலாம் வந்தால் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லைட்டிங் செட்டிங்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. அழகாக பார்க்கலாம் நம்ம. அந்த மரத்துக்கெலாம் ஷேப் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பூ தான் குட்டியாக இருக்குல்ல, அது கிரவுண்ட் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்னோ முடிஞ்சிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. மேலெல்லாம் வந்தீங்கன்னா நல்லா இந்த கார்டன் ஃபுல்லாகவே இந்த பூ தான் கீழே பார்க்க முடியும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக சாமந்தி போல் இருக்குது, சன்ஃப்ளவர் போல் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். தரை ஃபுல்லாக இந்த பூ இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் ஓரத்தில் மட்டும் இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. பட் ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். என்னோடய தம்பிக்கு ஜாலியாக விளையாடணும்னு ஆசை. பட் கொஞ்சம் சில்னஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ரொம்ப அழ ஆரம்பிச்சுன்னு கொஞ்சம் விட்டுட்டேன். இது போல் நம்ம ஃபுல்லாக அந்த லைனில் எல்லாருமே விளையாடலாம். கீழே அந்த தண்ணிலையும் இறங்கலாம். நம்ம இடுப்பளவுக்கு தான் தண்ணி இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 3 அடி
ஒரு 2 அடி அது போல் தான் தண்ணி இருக்கும்னு சொன்னாங்க. எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது பாருங்கள். அந்த மலையிலேருந்து தான் கடைசி அதுலேருந்து வந்துட்டுருக்கு. பார்க் நல்லா ரொம்ப பெருசாகவே இருக்குது. சூப்பராக ஜாலியாக விளையாடிட்டு இருக்கலாம். உங்களுக்கு நேச்சர் பிடிக்கும் அப்படின்னா சூப்பரான பிளேஸாக இருக்கும் இது. ரொம்ப நீட்டாகவே இருக்குது. அதில் இறங்கியும் விளையாடலாம்னு சொன்னாங்க. ஜாலியாக இருந்தது. அது முடிஞ்சு கீழே அந்த கார்டன்லேருந்து வெளியே வர தண்ணி பாருங்களேன், சூப்பராக நம்ம அருவியில் கொட்டும்ல அது போல் கொட்டிகிட்ருக்கு. பட் ஆனால் யாரும் அங்கே நின்று விளையாடுறதுக்குலாம் அலோவ் பண்ணுற மாதிரி இல்லை. அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக வீடு தண்ணி. இங்கே நிறைய மீன் இருக்குது. பட் அந்த ஃப்ளோ வருதில்ல, அந்த பாதையில் வந்து மீன் இல்லை. பட் இந்த இடத்துல வந்து நிறைய மீன் இருக்குது. கீழே இடத்துல நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன சின்னதாக இருக்கலாம், அது போல் இல்லை, நல்ல பெருசு பெருசாகவே இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா மீன்? உங்களுக்கு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நைட் டைமில் நல்லா லைட் செட்டிங்கோட சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அங்கே பார்த்துட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடி வாங்கலான்ட்டு வந்திருந்தோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஊர்லேருந்து ஆப்பிள் சீட் அது போல் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மரம் போல் இலை இல்லாமல் விற்கிறாங்க. ஒரு 6 ஹைட்டுக்கு விற்கிறாங்க. ஒரு 5 அடி 6 அடி போல் நம்மளுக்கு கிடைக்குது. அதை வாங்கிட்டு போய் நம்ம கார்டனில் நட்டுட்டா மரம் வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் மரம். டாட்டா, பாய் பாய்.